3. சென்ற பாடல் நகையே என்று முடிந்தது, இந்த பாடல் நகையே என்று ஆரம்பிக்கிறது. ஈரேழு புவனங்களையும் ஈன்றவள் அபிராமன். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவளை புகழ்ந்து உரைப்பதாக நினைத்துக் கொண்டு அவளுக்கு தாமரை முட்டு போன்ற இளமையான திருவார்பகங்கள் உள்ளன. அவள் கண்கள் மானுடைய கண்களை போன்று இருக்கின்றன. அவள் மலையரசன் பெற்ற மகள் என்றெல்லாம் புகழ்ந்து பாடுகிறோம். இதை நினைத்தால் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. இதுதான் ஆகச் சிறந்த நகைச்சுவை. ஏனென்றால் அபிராமவல்லியின் உண்மையான இயல்புகளை நம்முடைய சிற்றறிவால் அறிந்து கொள்ள முடியாது. அதனால் இந்த கற்பனைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவள் மீது உண்மையான பக்தியை செலுத்துவோம். அவள் உண்மையாக்குவோம். அவள் மீது உண்மையாக பக்தியை செலுத்தி நெறிமுறைப்படி அவளை தொழுதால் அவள் நம்மை ஆட்கொள்ளுவாள் என்கிறார் அபிராமபட்டர். உள்ளத்தில் ஒளி உண்டாக இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்.